வருகைக்கால முதல் வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு 8வது பிரிவு 5-11 வரை. இன்றைய நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ள நூற்றுவர் தலைவரின் பணியாளரை இயேசு சுகப்படுத்தியது, கடவுள் எவ்வாறு நம்முடைய விசுவாசம் நிறைந்த ஜெபங்களை கேட்டு நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நூற்றுவர் தலைவர் நம்பகமான, கட்டளையிடுகின்ற, துணிச்சலான 100 வீரர்களுக்கு பொறுப்பானவர். கட்டளைகளை வழங்குவதற்கும் பெறுவதற்கும் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தினர். அவர்கள் ரோமானிய இராணுவத்தின் முதுகெலும்பாக இருந்தனர். லூக்கா நற்செய்தியின்படி லூக்கா 7:1-10 இந்த நூற்றுவர் தலைவர் யூதர்களை நேசித்தார் மற்றும் அவர்களின் மத பழக்க வழக்கங்களை மதித்தார். யூதர்கள் ஒரு புற மதத்தவரின் வீட்டிற்குள் நுழையும் போது அசுத்தத்தை அடைவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். மேலும் இந்த சிரமத்திலிருந்து இயேசுவை காப்பாற்ற விரும்பினார். இயேசு தனது வீட்டிற்குள் வருவதற்கு அவர் தகுதியற்றவர் என்று கூறினார். நூற்றுவர் தலைவர் தனது நோய்வாய்ப்பட்ட வேலைக்காரன் அல்லது தன்னுடைய பையனை நேசித்தார். இயேசுவின் குணப்படுத்தும் ஆற்றலை நம்பினார். மேலும் ஒரு யூத ராபியின் முன் மன்றாடுவதன் மூலம் தனது சக நூற்றவர்களின் ஏளனத்தை எதிர்கொள்ளவும் தயாராக இருந்தார். நூற்றுவர் தலைவர் தனது வீரர்களுக்கு கட்டளையிடுவது போல, நான் இங்கே செல்க என்றால் அவர் செல்கிறார், வருக என்றால் வருகிறார், இங்கே இருங்கள் என்றால் இருக்கிறார். அப்படி என் வார்த்தைக்கே இப்படி மதிப்பு இருக்கிறது என்றால், ஆண்டவரே இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் வர வேண்டாம், தொட வேண்டாம், ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது என்று இயேசுவிடம் சொன்னார். இயேசு அவரது விசுவாசத்தால் ஈர்க்கப்பட்டார். மேலும் இந்த புறையினத்தார் அதிகாரி நம்பகமான விசுவாசத்திற்கு வெகுமதி அளித்தார். நீ போகலாம், விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் என்றார். இன்றைய நற்செய்தி தருகின்ற செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து கொள்வதன் மூலம், தனிப்பட்ட முறையில் அனுபவிப்பதன் மூலம் நாம் நூற்றுவர் தலைவனுடைய விசுவாச நிலைக்கு வளர வேண்டும். நாம் அன்றாடம் தியானத்துடன் திருவிவிலியம் வாசிப்பதன் மூலம் நம்முடைய அன்றாட தனிப்பட்ட மற்றும் குடும்ப பிரார்த்தனைகளின் மூலம் அருட்சாதனங்களின் வழியாக, குறிப்பாக நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக மற்றவர்களுக்கு முழு மனத்தாழ்மையுடனும் அன்பான சேவையை வழங்குவதன் மூலம் இயேசுவிடம் நம் வாழ்க்கையை ஒப்படைப்பதன் மூலம் நாம் விசுவாசத்தில் வாழ்கிறோம். நூற்றுவர் தலைவர் ஏறெடுத்த அதே ஜெபத்தை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இதோ இறைவனின் செம்மறி என்று குருவானவர் சொன்ன அதற்கு பதில் சொல்லுகிறோம். எனவே ஒரு புறையினத்தாரிடம் கற்றுக்கொண்ட அருமையான, வலிமை மிக்க, நம்பிக்கையில் நங்கூரமான ஒரு ஜெபம். அப்படி வாழ இறைவன் வரம் கேட்போம். ஆமேன்.